அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் என்ன ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் வளமோடு வாழணும். அதுக்கு ஒரு பெரிய யோகம் என்னென்னா, இந்த ஜோதிடம் ஒரு சிறப்பான ஒரு தகவல். எல்லா மக்களுக்கும் பலனுள்ள தகவலில் ஒரு பலனுள்ள தகவலை ஆதிகால பரிகாரம்னு இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். பாருங்கள், இது ஆதிகால பரிகாரங்கள்னு மிகப்பெரிய புத்தகம், ஒரு ஏ4 சைஸு. இந்த புத்தகத்தை உங்களுக்கு இது இல்லாமல் விஸ்வாமுத்தருடைய ஆதிகால விஸ்வாமுத்தருடைய அந்த தகடு இது நம்ம செஞ்சு இழந்த சக்தி எல்லாம் மீட்டெடுக்க திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தில் ராமருக்கே பரிகாரம் பண்ண ஸ்தலம். அப்பேற்பட்ட இடத்துல இந்த விஷயத்தை இந்த உலகத்துக்காக கொண்டு வந்திருக்கேன். அதைய முதல் முறையாக இந்த 2026 இந்த விஸ்வாமுத்திர உலகத்துக்கு அரங்கேற்றம் செஞ்சு அதை ஒரு சிறப்பான முறையில் கொண்டு வந்திருக்கேன். அப்போது இதில் என்னென்னா, இந்த விஸ்வாமுத்திரர் இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவர் தான் விஸ்வாமுத்திரர். இந்த விஸ்வாமுத்திரருடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு வியாழக்கிழமை, இன்றைக்கி 8ஆம் தேதி 1வது மாதம் 2026 ஒரு 3 மணி அளவில் இந்த பதிவை இந்த உலகத்துக்கு இன்றைக்கி அரங்கேற்றம் செய்கிறேன். இதில் முக்கியமான விஸ்வாமுத்தருடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் நிறைவாகட்டும். இப்போது இந்த நம்பர் கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கூப்பிட்றீங்க. 9655715555 9655715555 இந்த நம்பர் இப்போ லைவில் இருக்குது. அதே போல் 9361388202 வள்ளுவர் வாக்கு ஜோதிடம். இது பாரம்பரியமாக இந்த ஜோதிடத்துறையில் நம்ம இருந்து இன்றைக்கி 7 வயசில் எழுத்தாணி எடுத்து நாவலை எழுதி இன்றைக்கி 47 வருஷம் ஆகுது. 40 ஆண்டு காலம் இந்த ஜோதிடத்துறைக்காக உழைச்சி இன்றைக்கி எல்லா மக்களும் பலனடைங்கிறதுக்காக ஒரு சேவையாக எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. சாய்ராமுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலக மக்கள் எல்லாரும் நோய் இல்லாமல் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வளமுடன் நலமுடன் வாழட்டும். சுபமாரிமுத்துவின் நேரலை எல்லா மக்களும் எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, தேனியிலிருந்து பேசுகிறேங்க. தேனியிலிருந்து சொல்லுங்க ஐயா. ஐயா கிட்ட ஒரு சின்ன தகவல் தாங்க. உங்களோட கேள்வி சொல்லுங்க ஐயா. திருமணம் பற்றி தாங்க. திருமணத்தை பற்றி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. துலாராசி சித்த நட்சத்திரம், சிம்ம லக்னம். துலாராசி சிம்ம லக்னம். 4 3 7 கரெக்டாக 7ஆம் நம்பர் தான் விழுகுது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்துறையில் கரெக்டாக 7ஆம் நம்பர் தான் வருது. துலாராசி சிம்ம லக்னம். ஐயா, மதுரையில் ஒத்தக்கடை நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. 5 விளக்கு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. எல்லாமே சரியாயிரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. கோயிலுக்கு தேங்காவில் உடைக்கூடாது. கோயிலுக்கு போகலாம் இல்லையா? ஐயா, இது ஒத்தக்கடை நரசிம்மர் மலையில் இல்லைங்க, கீழே தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் அந்த கோவிலில் மட்டும் சாமி மட்டும் போடுங்க, சாமி மட்டும் கும்பிடுங்க ஐயா, போதும். சரிங்களா? நன்றி ஐயா, வணக்கங்க. ஓகே. ஹலோ ஹலோ அம்மா வணக்கம், சொல்லுங்க. டேட்டா பர்த் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. 10/11/99. சரி. இல்லை, 10/11/94ங்களா? 99 டைம் சொல்லுங்கள். சரிங்கம்மா, 9:44. எந்த ஊருங்க? சேலம் சார். ஓகே.
என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? சார் இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து இந்த வருஷம் வந்து இது கோர்ட்டு கேஸ் பதிவாகும் வேலைங்கிறாங்க. இவர் பாட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு. சரிங்கம்மா. அது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருங்கிறாங்க. சரி. அம்மா பரமக்குடி யமனேஸ்வர கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பரமக்குடிங்களா சார்? ஆமாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராதுங்கம்மா. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி தானே அவங்க? ஆமாங்க சார். ஆமாம், கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி மிதுன லக்னம். பரமக்குடி யமனேஸ்வர கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கம்மா, சரியாயிரும். ஓகே சார். நன்றிம்மா, வணக்கங்க. ஓகே. ஓகே. ஹலோ. ஹலோ. ஆமாம், வணக்கம், சொல்லுங்கள். நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. என் வீட்டுக்கார் பேர் ஜெயபாண்டியன். சரிங்க, கேள்விம்மா. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது பார்த்துங்க. இப்போ ஒரு கேள்வி ஒரு பதில். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா பாருங்கள், எப்படி இருக்குன்னு ஜாதகம் கேட்குறதெல்லாம் வந்து பொதுவாக பார்த்துங்க. இது வந்து நேரலை. நம்மளுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தரை பற்றி பேசுனா அரை மணி நேரம் போயிடும். அதனால் எப்படி இருக்குதுன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு தீர்வு என்ன பிரச்சனை சொன்னால் தீர்வு கொடுக்கலாம். ஒரு கோயில் பரிகாரம் கொடுக்கலாம், ஒரு குளியல் பரிகாரம் கொடுக்கலாம். அதனால் வந்து ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு கோல்டன் ரூல் அப்படி வச்சுக்கோங்க. கோல்டன் ரூல் அப்படின்னு என்ன? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாலும் உங்களோடதில் ஃபில்டர் பண்ணி நச்சுன்னு ஒரு கேள்வி கேளுங்க. அது கரெக்டான ஒரு தெய்வத்தை பிடிச்சி கொடுக்குறேன், அங்கே போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம், சொல்லுங்கள். ஐயா கேட்குதுங்களா? அருண், சொல்லுங்க ஐயா. என்ன கேள்விங்க ஐயா? இல்லை, கேள்வி என்னங்க ஐயா? ஐயா இது பிரசன்னம் தான் போடுற மெயினாக. கேள்வி என்னங்க? சரிங்க. உங்கள் நட்சத்திரம் என்னங்க ஐயா? 4 நம்பர் ராகுவோட ஆதிக்கம் தான் வருது. கரெக்டு தாங்க ஐயா. ஐயா மறுபடியும் இடமாற்றம் காமிக்குதுங்க. சரி 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 சரி, இடமாற்றம் காமிக்குதுங்க ஐயா. வைகாசி, அதாவது வந்து ஏப்ரல் மே மாதத்தில் ஒரு இடமாற்றம் உண்டு. ஆமாம், நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா ஐயா? ஐயா நீங்கள் ஏப்ரல் மேல ஒரு இடமாற்றம் இருக்குதுங்கன்னு சொல்லுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போதைக்கு நீங்கள் படிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் இருக்குதுங்க. நன்றி ஐயா. ஹலோ. வணக்கம் ஐயா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்க ஐயா. என்ன கேள்விங்க ஐயா? சரிங்க ஐயா. இப்போ நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. 3, 6, 8. ஆமாங்க ஐயா. இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணுங்க ஐயா. 3 மாதம் ஆகணும். 3 மாதம் ஆகணும். ஆமாங்க ஐயா. குலதெய்வம் கோயிலில் ஒரு அபிஷேகம் ஒன்று பண்ணுங்கண்ணா. அந்த சாமிக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுங்க ஐயா, ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? சரி, நன்றி நன்றி நன்றி. ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. தொழில் முன்னேற்றங்க ஐயா. சரிங்க ஐயா. என்ன நட்சத்திரங்க நீங்கள்?
உத்திரட்டாதி 4 மீன ராசிங்களா ஐயா? மீனராசி. 19 பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க ஐயா. 19 பசுமாட்டுக்கு. சிவனுடைய வாகனமே நந்தி தானே. 19 பசுமாட்டுக்கு ஒரு வாரமும் ஒரு பசுமாட்டுக்கு இல்லை 19 கோமாதா பூஜை பூஜை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது பூஜை நடத்துகிறாங்க இல்லைங்களா, 19 பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அந்த பசியார சாப்பிட்டு அதை வாழ்த்தும் போது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கட்டாயம் இருக்கு. ஒரே நாள் ஐயா, ஒரே நாளும் கொடுக்கலாம் ஐயா. தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி இது அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்கலாங்களே. அப்படி பண்ணுங்க. சரி சரி சரி. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிக்கிறேன் பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 10 சொல்லுங்கள். 10/5. டைமுங்கம்மா 1 மணி இல்லை 1 மணி 10 மணி 1 மணி 10 நிமிஷங்களா? எந்த ஊருங்க? சென்னை. ஆ 10 மே 1998. சித்திரை நட்சத்திரங்களாம்மா? சித்திரை நட்சத்திரம் ராசி வந்து சித்திரை நட்சத்திரம் துலா ராசி கும்பலக்கணம் கரெக்டுங்களாம்மா? 27 வருஷம் 7 மாதம் 28 நாள் நடக்குது. செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு இப்போ குரு திசை நடக்குது. என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? சுக்கிரன் புத்தி நடக்குது 2024 முடக்கு தோசம் 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குது. கல்யாண பேச்சு எடுத்துருந்தே பிரச்சனையாக இருக்குதுங்களாம்மா? அதாம்மா, கல்யாண பேச்சை எடுத்ததுலேருந்தே மன உளைச்சலாக இருப்பீங்க பாருங்க. 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குதுங்க. திருவேல்குடி எழுதிக்கங்க. திருவேல்குடி சிவன். திருவேல்குடி சிவனுடைய ஆலயம் திருமணஞ்சேரி பக்கத்தில் இருக்குதுங்க. திருவேல்குடி. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆயிரும். உங்கள் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆயிருக்குமா? திருவேல்குடி சிவன் அது வந்து திருமணஞ்சேரி பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாருங்கம்மா. இதில் 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குது. முதல்ல நீங்கள் அதை தெரியாமையே இருக்கீங்க. அதை நீங்கள் தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்க. என்னம்மா? அதனால தான் அந்த பொண்ணுக்கு இந்த முடக்கு தோஷ கோயிலே உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நன்றிம்மா. நன்றிம்மா. ஓகே. ஹலோ வணக்கம், சொல்லுங்கள். என்ன ஆகணுங்க? யாருக்குமா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 16/7/1999. டைமு 10 to எந்த ஊரில் பிறந்தீங்க? அது கோவை மாவட்டம் இல்லைங்களா? மக நட்சத்திரம் சிம்மராசி சிம்ம லக்கணமாமா? லக்கணத்தில் மாந்தி இருக்குது பாருங்க. லக்கணத்தில் மாந்தி விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வாங்கம்மா. விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வந்த கல்யாணம் நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குங்குமம் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த 2 கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்கம்மா. இந்த 2026 உங்களுக்கு மங்களையும் முடிஞ்சிடும். மக நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. பிறக்கும்போது வயசு உங்களுக்கு 27 வயசு ஆச்சு. கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சூரியன் வந்து இப்போ 2027 வரைக்கும் இருக்குது.
உங்களுடைய லக்னாதிபதியுடைய திசை தான் நடக்குது, லக்கணத்தில் மாந்தி இருக்குது. சரிங்களா? சரிங்க. தெருநாய்க்கு கரிசோறு வைங்க. ஓகே ஓகேங்க. அதை வச்சுட்டு விஸ்வாமித்திர கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 7ஆம் இடம் அந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம் வந்து 10ஆம் இடம் தான் உங்களுக்கு முடக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த 2026 மேரேஜ் முடிச்சிருங்கம்மா. நன்றிங்கம்மா, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கங்க. வணக்கம். சென்னையிலேருந்து பேசுகிறோம். லைவ் இன்னும் போயிட்டு இருக்கா சார்? ஆமாம், லைவில் தான் இருக்கீங்கம்மா, சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே சார். சார் டேட் ஆஃப் பர்த் 21 செப்டம்பர் 1987. கொஞ்சம் தமிழில் சொல்கிறீங்களா? 21 செப்டம்பர் ஆ 1987. சரிங்கம்மா. இது வந்து டேட் ஆஃப் பர்த், ஆனா ரெஜிஸ்டர்ல வேற, சர்டிபிகேட்ல வேற. அது வேண்டாங்கம்மா, டைம் மட்டும் சொல்லுங்கள். அதான் இது ஜாப் போயிடுச்சு சார். எப்போ கிடைக்கும்? ஆமாம், டைம் சொல்லுங்கள். டைம் 9:44 PM. எந்த ஊருங்கம்மா? சென்னை. பிறந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போ சென்னையில இருக்கோம். மக நட்சத்திர சிம்மராசிங்களாம்மா? இல்ல, பூர நட்சத்திரம் சார். டைம் மாற்றி 21/9/1987 9:44 தானே சொன்னீங்க? 9:44 AM நினைக்கிறேன் சார். AM PM சரியா? அம்மா, பிஎம் போட்டிங்கன்னா PM ஈவினிங் டைம். பிஎம் போட்டால் மக நட்சத்திரமா? ஆனா பூரம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 10:54 இருக்குமா? ஓ, பூரம் தான் சொல்லிருக்காங்க. இல்லனால பூரம் தான் ரிஷப லக்னம் சொன்னாங்க. ஒரு நிமிஷம். டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணுங்கம்மா. இல்ல 9:54 போட்டு பாருங்க சார். டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு லைவுக்கு வாங்கம்மா. ரொம்ப டைம் எடுக்குதுல்ல. பூர நட்சத்திரம் காமிக்குது, நீங்கள் ரிஷப லக்னம் சொல்கிறீங்க. எத்தனை மணின்னு தெரியலையே. கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இருக்க லைனில் வரையிலா? இல்லை, 9:45 மகம் வருதுங்கம்மா. பூர வரல, சென்னை அச்சம்சம் தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க, மறுபடியும் லைனில் வாங்க. நான் லைன் கொடுக்குறேன், வாங்க. வாங்க. ஹலோ வணக்கம் ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா? ரவிச்சந்திரன் பவானி, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, என்ன கேள்விங்க ஐயா? சரி. உங்கள் நட்சத்திரம் என்னங்க ஐயா? 2, 4, 6. கடன், நோய், வழக்கு, நீண்ட கால பிரச்சனை, இதெல்லாமே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா ஐயா? அப்படி தானுங்களா ஐயா? அப்படி தானுங்களா? கடன், நோய், வழக்கு, நீண்ட கால பிரச்சனை, கரெக்டுங்களா ஐயா? ஆமாம், இது ஓடித்தான் இருக்குதுங்க. ஜாதக ரீதியாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஆமாம், இதுக்கு வந்து மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க ஐயா? ஐயா, நீங்கள் காசி போயிட்டு வாங்க ஐயா. உங்கள் ஜாதகமே பிரச்சனை உள்ள ஜாதகம் தாங்க ஐயா. நீங்கள் காசி போயிட்டு வாங்க, ஒரு நிறைய மாற்றம் இருக்குது. இந்த 2026 காசியில் போயிங்க ஐயா. ஒரு ஆதரவற்ற பிரேதம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு விறகு வாங்கி கொடுத்து, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி பண்ணி, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பிண்டமெல்லாம் கொடுத்து, முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணமெல்லாம் கொடுத்து, அந்த கங்காதேவியில் குளிச்சுட்டு சிவனை பார்த்துட்டு, அந்த அனுமார், ஆஞ்சநேயர், காலபைரவரெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஐயா. ஒரு சேஞ்சஸ் இருக்குது 2026.
கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா ஐயா? நன்றி. நீங்கள் வாங்க ஐயா, ஜாதகம் வந்து இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுங்க. நீங்கள் ஜாதகம் தனியாக பாருங்க ஐயா. நீங்கள் லைவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, இல்லாட்டி அதை நான் இது அப்புறமேதிக்கு போடுங்க. வணக்கம். சரி. ஒரு பிரசன்னத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒருத்தர். பிரசன்னம். பிரதீப் லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி போட்டிருக்கேன். பிரதீப் ஒருத்தர் போட்டிருக்காருயா. குலதெய்வம் வந்து அம்மனுங்க அவரு. பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ்ல ஒரு தடையா இருக்கு, என்ன பண்றது? 2, 4, 6, 7 பிசினஸ் ரொம்ப தடையா இருக்குது இல்லைங்களா ஐயா? பிரசனத்தை பற்றி. ஐயா அவருக்கு வேற ஒன்றும் இல்லை. அவர் ஜாதகத்தில் வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது. பிரசனப்படி பார்க்கும்போது அவங்களுடைய முடக்கு தோஷம் இருக்குதுங்க. ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்குது. இந்த முடக்கு இருக்கிறனால தான் அவருக்கு அந்த பிரச்சனை. அதனால் இப்போ என்னென்னா, ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளித்து 22 கணம் தேத்தை ஊற்றி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகுன்னு சொல்லுதுங்க. சூப்பர் சூப்பர். பிரதீப் உங்களுக்கான கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு ஐயா. ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் சூப்பர் சாட் ஆப்ஷன் ஐயா ஒரு கேள்வி போடுங்க ஐயா. நிதி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. சரி. 29/9/95 போடணுங்களா? சொல்லுங்க. 29/9/95 5:15 AM. சரிங்க ஐயா. டைமுங்க ஐயா? திருப்பூர்ல பிறந்திருக்காங்க ஐயா. அது இப்படி திருப்பி போடுங்க. கேள்வி வந்து என்னன்னா, என்ன கேள்விங்க ஐயா? குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அதுதான் கேள்வி. உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல குழந்தை பாக்கியங்களா ஐயா? அனுச நட்சத்திரமா கேளுங்க ஐயா. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி 8ஆம் இடம் முடக்கு. அவர் ஜாதகத்தில் வந்து புத்திர தோஷம் இருக்குது இல்லைங்களா? 3, 6, 7 ஆமாங்க ஐயா. புத்திர தோஷம் இருக்குது. 2026 இவங்களுக்கு குழந்தை கிடச்சிருங்க ஐயா. தென்குடி திட்டை ராஜகுரு. தென்குடி திட்டை ராஜகுரு அந்த கோவிலுக்கு அவர் போயிட்டு வந்தாருன்னா சரியாயிருன்னு சொல்லுதுங்க. ஆமாம், நன்றி ஐயா. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. பையனுக்கு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. தமிழில் சொல்லுங்க. 7, 8 86ங்களாம்மா? 86 96 அப்புறங்கம்மா 6 தமிழில் சார். எல்லாருமே கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள். எல்லாருமே தமிழில் சொல்லுங்கள் முதல்ல, அப்புறம் இங்கிலீஷ் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல தமிழில் தெளிவாக பேசுங்க. ஹலோ, அப்படி சொல்லுங்களேன் சார். நம்ம தாய் மண், ஆதிகால பரிகாரம். அதனால் நீங்கள் எல்லோரும் ஆமாம், அதாவது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, எத்தனை தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம எத்தனை மொழிகள் கற்றுக்கிட்டாலும் கூட நாம் இந்த தாயுடைய கருவறையில் இருந்து இந்த பூமிக்கு நம்ம வரும்போது அம்மானு கற்றுனோம், அதை மம்மின்னு மாற்றிட்டோம். அதனால் என்னை பொறுத்தளவு லைவில் வரவங்க எல்லோரும் இங்கிலீஷில் சொல்லும்போது சிலது புரியுது, சிலது புரியலை. இருந்தாலும் நீங்கள் தமிழில் அழகாக பேசுனீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டயத்தை வச்சு அழகாக உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு கோயில், ஒரு பதில், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் இது நடக்கும். நீங்கள் இது எல்லா லைவுக்கும் நீங்கள் தமிழில் கேளுங்க. நன்றி அம்மா. அம்மா சொல்லுங்கள். அம்மா சொல்லுங்கள். 6-15ங்களா? எந்த ஊரில் பிறந்தாங்க? ஆந்திரா. ஓகே. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி கடகலக்கணம். கரெக்டு தானுங்கம்மா? என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி கடகலக்கணம். லக்கணத்துக்கு 10ஆம் இடம் முடக்கு. தொழில்ஸ்தானமே முடக்கில் உட்கார்ந்துருக்குது. எப்படி செட் ஆகும்? பழனி முருகர் ராஜமுருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லுதுங்க. பழனி ராஜமுருகர், ராஜ அலங்காரம். இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்கம்மா, ரொம்ப நல்ல மாற்றம் வரும். சரிங்களா? வணக்கம்மா. சரி, ஓகே.
ஐயா chat வருங்க. ஐயா நிறைய பேர் வந்து ஐயா உங்க நிகழ்ச்சிகள் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க சொல்லிட்டு ஓகே. கிட்டத்தட்ட 600 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் வீடியோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஐயாவோட வீடியோ நிறைய பேருக்கு போய் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா உங்க கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப நிதானமா டேட் ஆஃப் பர்த் போட்டு ஐயா பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஐயா பொற்குமார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஐயா. சரிங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 22/4/97ங்க. 22/4/97 டைம் 1:10 AM யா. 1:10 AM. எந்த ஊருங்கம்மா ஐயா? ஆம்பூர்யா. கேள்வி என்னன்னா, சரி, இவர் அடுத்த மாசம் வந்து டிஎன்இபி இபில வந்து எக்ஸாம் எழுதுறாரு, கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகே. அடுத்த மாசம் ரிசல்ட் வர போகுதுங்க. அது நல்ல ஐயா அவருக்கு வந்து சித்திரை நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி மகர லக்னம் கரெக்டுங்களா ஐயா? பரிகாரம் வந்து பிரதியப்பர் தஞ்சாவூர். அதாவது பிரதியப்பர் தஞ்சாவூர் கோயிலில் போய் 5 விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. ஜாதகத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதை பண்ணிட்டு வாங்க. அவருக்கு வந்து வரக்கூடிய அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டு இவருக்கு பாசிட்டிவாக இருக்கும். நன்றி ஐயா. சரிங்க. 22/3/87 22/3/87 ஐயா. சரிங்க. 5:11 PM நாகர்கோவில். 5:11 PM நாகர்கோவிலுங்க. ரைட்டு. என்ன உங்களுக்கு கேள்விங்க ஐயா? வெளிநாடு செல்ல முடியுமா? வெளிநாடு போகிறதுக்கு கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிங்களா? கும்பலக்கணத்தில் பிறந்துக்கிறார். 8ஆம் இடம் முடக்கு. அவர் பிறக்கும்போது 38 வருஷம் 9 மாதம் 16 நாள். புதன் திசை முடிஞ்சு, கே திசை முடிஞ்சு, சுக்கரன் திசை முடிஞ்சு, சூரியன் திசை முடிஞ்சு, சந்திரன் திசை அவருக்கு நடக்குது. கரெக்டாக. சந்திரன் என்பது நீர் கிரகம். அது தண்ணீரை தாண்டி போகக்கூடிய யோகம் இருக்குது. அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சேதுக்கரை சிவன் அந்த கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக வெளிநாடு போயிட்டு வந்துடுவார். ராமேஸ்வரம் பக்கத்தில் சேதுக்கரைங்கிற ஊர் இருக்குது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. நன்றி ஐயா. சரண்யா கோயம்புத்தூர்லேருந்து போட்டிருக்கீங்க. உங்களோட கேள்வியே போடலாமா நீங்கள்? 11/10/1989 2:40 AM. ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? உங்கள் நட்சத்திரங்க ஐயா? நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2, 4, 6, 7. ஐயா ஒத்தப்பட தான் வருது. கவர்மெண்ட் வேலை கிடைக்க 2026 முயற்சி பண்ணுங்கள். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா. மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோயிலுக்கு போய் முன்னோர்களுக்கு ஒரு மோட்ச விளக்கு போட்டு வாங்க. நன்றி ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா போட்டேன். ஐயா வணக்கம் ஐயா. ஹலோ. ஆமாம் வணக்கம், சொல்லுங்கள். சார் நான் வந்து சுரேஷ் பாபு சொல்லுங்கள். சார் இது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இந்த பயம் பதட்டம் இருந்துட்டே இருக்கு சார். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், அது போக மாட்டிருக்கு. அதான் என்ன பண்ணுறது தெரியும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் ஐயா. 11 டக்குன்னு சொல்லுங்கள். 11/8/1999. டைம் சொல்லுங்கள். 3:45 AM. எனக்கு ஐயா 3:45 AM. எந்த ஊருங்க? வேலூர். சரி. ஏஎம்மா பிஎம்மா? AM. மிதுன லக்னம் கடகராசி. அதே வந்துருங்க ஐயா. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எதுக்கு போடுறது? நீங்கள் சொல்லாமே இதில் வரும். அப்படிங்களா? எனக்கு தெரியாது. இதில் நோட்டில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க ஐயா. சரிங்க சார். பதினொன்று 8/99 3:45 AM கரெக்டு தானுங்க ஐயா? ஆமாம் ஐயா. ரைட். நீங்கள் ஆயிலி நட்சத்திரங்கள் ஐயா? ஆமாம் சார். ஆயிலி நட்சத்திரம் கடகராசி மிதுன லக்னம். ஆமாம் சார். குருவும் சனி உங்களுக்கு வந்து முடக்கு தோஷம் இருக்குதுங்க ஐயா. அதனால தான் பயப்படுறீங்க. பயப்படாத கிரகம் எது? இந்த உலகத்திலே பயப்படாத தெய்வம் எது? காவல் தெய்வம். ஒரே நாளில் ஐயனார், கருப்பராய, முனீஸ்வரர், இந்த 3 தெய்வத்துக்கு தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். இதை மட்டும் கும்பிடுங்க. நன்றி ஐயா. ஐயா சொல்லுங்க. வெரி குட்ங்க ஐயா. 25/7/87. சரி. காலை 5:56 AM. காலை 5:56. சரிங்க ஐயா. மதுரைங்க. சரிங்க ஐயா.
என்ன கேள்விங்க ஐயா? ஐயா அவருக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் காரிய தடைகள் நீங்க என்ன பண்றதுன்னு கேட்டேன். ஓகே. அதாவது கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. உடல் ஆரோக்கியமுங்க ஐயா? ஆமா, உடல்ல காரிய தடைகள். காரிய தடை. அது ராமேஸ்வரம் போயிட்டு வர சொல்லுதுங்க ஐயா. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார். அந்த ராமர் வந்து சாமிக்கு வந்து 22 கண தீர்த்த ஊற்றி ராமநாத சுவாமி பார்த்துட்டு வந்தால் அதாவது தடையும் நீங்குது, தொழிலும் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா ராஜ மகேஸ்வரன் ஒருத்தர் போட்டிருக்காரு. சொல்லுங்க ஐயா. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்காரு. கார்மெண்ட் பில்டிங் வச்சு நட்சத்திரம் தெரியுமாங்க ஐயா? நட்சத்திரம் போட்டிருக்காரு. பேருங்க ராஜ மகேஸ்வரன். ராஜ மகேஸ்வரன் 3, 6, 8 நட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்க ஐயா. அவருக்கு ஜாதகத்தில் வந்து அவருக்கு தொழிலில் வந்து முடக்கு தோஷம் இருக்குதுங்க. அதனால் வந்து அவருக்கு ஜாதகத்தில் மெயினாக குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வரணும். அவருக்கு ஜாதகத்தில் வந்து மெயினாக வச்சு பார்க்கும்போது மயிலுக்கு சோளம் வைக்கணுங்க. ஒரு மயில், அதாவது வந்து காட்டுக்குள்ளே போனாங்கன்னா மயில் இருக்கும், மயிலுக்கு சோகம் வச்சால் அந்த சோளம் வைக்கணும். அந்த சோளத்தினால் அவங்களுக்கு ஒரு ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது பெண் மயில் ஆண் மயில் எல்லாத்துக்கும் சோளம் வைக்கலாம். இது இல்லாமல் குலதெய்வத்தை கும்பிட்டு வரணும், தாய்க்கு பாத பூஜை பண்ணணும். இதை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லாம் சரியாயிருங்க ஐயா. நன்றி. 19/5 ஐயா. 19/5/2001. 7:35 AM வாணியம்பாடிங்க. 7:35 வாணியம்பாடி. எந்த ஊருங்க ஐயா? வாணியம்பாடி. டைமுங்க 7:35 AM PM. சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி? திருமணம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு? ஓகே. ரைட்டு. அவருக்கு 24 வயசு ஆகுது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, அதாருங்க ஐயா? ரிஷப லக்கணம். லக்கணத்திலே மாந்தி இருக்குது அவருக்கு. லக்கணத்தில் மாந்தி இருக்குது. தெருநாய்க்கு கரிசோறு வைக்கணும். விஸ்வாமுத்திர கோயிலுக்கு போயிட்டு வரணும். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தானாக சால்வ் ஆகும் என்று சொல்லி இந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, கல்யாணம் கைகூடிரும். நன்றி ஐயா. 11/10. சரிங்க ஐயா. 11/10/89. சரிங்க. 89ங்க ஐயா. 2:40 AM. 2:40 AM கோயம்புத்தூர்ங்க. ஓகே. கேள்விங்க ஐயா. ஐயா கேள்வி வந்து என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் படி இப்போ நான் புது தொழில் தொடங்கலாமா இப்போ? அதுக்கு என்ன? அவிட்ட நட்சத்திரம். கரெக்ட்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சிம்ம லக்கணம், மகர ராசி, 7ஆம் இடம் முடக்கு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடாது, சொந்த தொழில் பண்ணலாங்க. ஆமாம். பேரூர் பட்டீஸ்வரனுடைய கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு தொழில் தொடங்குனா நல்லா இருக்குன்னு வருதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரு சாப்டர் சொல்லமா? ரகுராம்னு ஒருத்தர் போட்டிருக்காருயா. 5/4/2004. 5/4/2004. 5/4/2004. சொல்லுங்க ஐயா. டைமுங்க ஐயா. 9:05 PM. 9:05. 9:05 PM. 9:05 PMங்களா? ஹலோ வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, இது லைவ் நம்பர் இல்லை, இன்னொரு நம்பர் கீழே போது பாருங்க, அது கூப்பிடுங்க. ஆமாங்க. 9:05 PM. வந்துருச்சுங்க ஐயா. பிஎம்ங்களா ஐயா? வேலை இப்போ எல்லாம் இருக்கு, வேலை எப்போ நம்ம கேட்டிருக்கேன். ஐயா லக்கணத்தில் மாந்தி, லக்கணத்தில் கேது, வேலை எப்போது அமையும் தானே கேட்குறாரு. ஜாதகத்தில் அவருக்கு நல்ல யோகம் இருக்குதுங்க ஐயா. அவர் 21 வருஷம் 9 மாதம் ஆச்சு. அவருக்கு சந்திரன் புத்தி 2027 வரைக்கும் இருக்குதுங்க. இன்னும் 3 மாதம் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு மேலே இவருக்கு வேலை அமைஞ்சிருங்க ஐயா. நன்றி ஐயா. சூப்பர் சாட் போடுறோம், தயவு செய்து கேள்வி அதே இடத்துல போடுங்க. அதே இடத்துல போடுற சூப்பர் சாட் பண்ணா படிக்க முடியாது. ஹலோ ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்கள். ஐயா 26/12. 26/12. சரிங்க ஐயா. ஐயா என்ன வேலை அமையும்?
ஐயா அதை விடுங்க ஐயா, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? டைம் ஆளுங்க. ஐயா சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம்க்கா, டைம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இல்லை அப்படி டைம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல, ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் தனியாக வாங்க ஐயா. இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு? சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண போதும் ஐயா, டைம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 9 மணி. மணி எவ்வளோங்க ஐயா? காத்தால 6:50 காலை. எந்த ஊரில் பிறந்துக்கிறீங்க? குடியாத்தம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். திருவோண நட்சத்திரம் மகர ராசிங்களா ஐயா? ஐயா உச்சாட நட்சத்திரம் மகர ராசி. 6 ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம்மா பிஎம்மா? காலை காலை AM. ஏஎம் அப்படி சொல்லுங்கள். ஆமாம், உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்துக்கிறீங்க. உங்களுக்கு மகர ராசி நல்லா இருக்குங்க ஐயா, டைம் நல்லா இருக்குது. அதாவது 27/3/2024, 28/3/2027 வரைக்கும் சுக்கிரபுத்திரனுக்கு சம்பாதிக்கிற காலம் இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பாக பண்ணலாம். சில முன்னோருடைய சாபங்கள்லாம் இருக்குதுங்க, அது தனியாக நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் தொழில் செய்யலான்னு சொல்லுதுங்க. ஆமாம், நல்லபடியாக பண்ணுங்க ஐயா. சரி, வாங்க ஐயா வாங்க. அதாவது உங்களுக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுங்க. சூரியன் திசை முடிஞ்சு, சந்திரன் முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, ராகு 2030 வரைக்கும் ராகு திசை. குரு திசை ஒரு 16. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 50 வயசு வரைக்கும் நல்ல யோகம் இருக்குதுங்க ஐயா. நீங்கள் சம்பாதிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஹலோ ஹலோ ஐயா வணக்கம் சொல்லுங்கள். சார் என் பேர் வந்து சௌந்தரராஜன் சார், நீங்கள் பேசுகிறேங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 21/3/1988ங்க. 21/3/1988. சரிங்க. டைம் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிங்க சார். சரி. எனக்கு வந்து கொஞ்சம் கடன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அது வந்து எப்படி சால்வ் ஆகும், என்ன பரிகாரம் பண்ணணும் கொஞ்சம் கேட்டுங்க சார். ஐயா பரணி நட்சத்திரம் மேசராசிங்களா? ஆமாங்க. லக்கணத்தில் மாந்தி பிரேத தோஷம் இருக்குதுங்க ஐயா. அதனால தான் கடன், மன உளைச்சல், நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. விஸ்வாமுத்திர கோயிலுக்கும் இன்மை நன்மை தருவார் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ஐயா. விஸ்வாமுத்திரர் திருநெல்வேலி மாவட்ட கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்திரருடைய ஆலயத்துக்கும் மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த 2 கோயில் போயிட்டு வாங்க ஐயா. பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நேரில் வாங்க. வாங்க ஐயா. ஹலோ ஹலோ வணக்கம்மா சொல்லுங்கள். ஹலோ அம்மா வணக்கம் சொல்லுங்கள். 4/6. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் வசந்தாங்க. சார் பேர் சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் பேர் சொல்லுங்கள். பேர் சொன்னீங்கன்னா ஒரு உறவை எடுத்துக்கலாம். பேர் சொல்லினா 4/6ன்னா பாரு, யார் கேட்குறாங்கன்னே தெரியாது. நான் இன்னார் பேசுகிறேன்னு சொன்னால் சந்தோஷம். எங்க பையனுக்கு உங்கள் பேர் வசந்தா. வசந்தாம்மா சொல்லுங்கள். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல, சொல்லுங்கள். 4/6/1976. 76 டைம் சொல்லுங்கம்மா. 12:15 AM. 12:15 AM. என்ன கேள்விங்கம்மா? அவனுக்கு முதல் மேரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி 2வது மேரேஜ் பார்க்கணுங்க. எதுவும் செட் ஆகல, அதை பற்றி கேட்கணுங்க. ஆயிலி நட்சத்திர கடகராசி தானுங்கம்மா? அவருக்கு 6ஆம் இடம் முடக்கு. அவர் ரொம்ப நாளாகவே உடலில் சரியில்லாமல் தானே இருக்கிறாருமா? அவர் உடம்பு சரியில்லாமல் தானே இருக்கிறாரு? ஆமாம், காலில் கடி மாதிரி இருக்குதுங்க. அது அவர் ஜாதகத்தில் வந்து முதல் வாழ்க்கையும் சரியில்லை, ஆமாங்க. 2வது வாழ்க்கையும் பார்த்து வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஜாதகத்தில் பெரிய தோஷம் இருக்குதுமா. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை பார்க்குறக்கு நீங்கள் வரணும். தாம்பூலத்தில் வெத்தலை பாக்கு பூப்பழம் வாங்கிட்டு வாங்க, அது பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போதைக்கு முடக்கு தோஸ் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹலோ ஒரு நிமிஷம் பெருநகர் ஜேஷ்டாதேவி கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. பெருநகர் ஜேஷ்டாதேவி பிரம்மபுரீஸ்வரர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? நன்றிம்மா. ஆமாம் பண்ணணும்மா. ஜாதகத்தில் நிறைய கேள்வி இப்போ பிரச்சனை இருக்குதுங்கம்மா. நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க லைவ் முடிஞ்சதுக்கப்புறம். அதை போடுங்க. நீங்கள் ஒன்று லைவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நம்பர் கூப்பிடுங்க. ஸ்டாப் எடுத்து உங்களுக்கு எல்லா விவரம் சொல்லுவாங்க. நன்றிம்மா. நன்றி.
ஹலோ தஞ்சாவூர்ல பேசுறேங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கள். கார்த்திகேயன் 4/15 வியாழக்கிழமை. 4/15 வருஷம் மாதம் கரெக்டாக சொல்லுங்கள், கிளம்ப வேண்டியதில்லை. 16/11/2000. 4/4 இல்லைங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/11/2000. 16/11/2000. டைமுங்கம்மா 4:15 ஈவினிங். 4/15 இல்லைங்களா? எந்த ஊரில் பிறந்தாருங்க? மும்பைல. மும்பையில் பிறந்திருக்காங்கல்ல. அவர் புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, மேச லக்கணம், கரெக்டுங்களாம்மா? ஆமாங்க ஐயா. புனர் ஆமா. தொழில் எதுவும் செய்யலாமா? எப்போ நடக்க முடியல, செய்ய முடியல. அப்புறம் ஆயுள் பாவம் எப்படி பையனுக்கு? ஒரு மரண பயத்தில் தாம்மா இருக்கார். ஏன் அப்படி? ஆமாம், மரண பயத்தில் தான் அவர் இருக்கார். அவருக்கு ஜாதகத்தில் வந்து பிறக்கும் போதே குரு திசை முடிஞ்சு, இப்போ சனி திசை வந்து முடிஞ்சு, இப்போ புதன் திசை நடந்துட்டு இருக்குது இவருக்கு. புதன் 6 குடைவர் மரண பயம் இருக்குதுங்கம்மா. இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும், சரிங்களா? என்ன செய்யணும் அதுக்கு? இல்லை, அது நீங்கள் அது பரிகாரமாக உங்களுக்கு நான் லைவ் முடிட்டுங்கம்மா, உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு முடக்குதோஸ் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா திருமால்பூர் மால் வணங்கீஸ்வரர். சொல்லுங்கள் பார்க்கலாம். திருமால்பூர் மால் வணங்கீஸ்வரர் எழுதி வைங்க. மால் வணங்கீஸ்வரர், காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த கோயிலுக்கு அவர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டு வாங்கம்மா, சரியாயிரும். மற்றபடி ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கலாங்கம்மா. நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போடுங்க. தெளிவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பர்சனலாக கேட்பீங்களாம். இது பப்ளிக் லைவ் தானேம்மா? நன்றிம்மா, வணக்கம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. அம்மா வணக்கம். லைவ் தாங்கம்மா, சொல்லுங்கம்மா. சரி. 22/9/2014. சரி, 7:35 PM. பிஎம்ங்களா? அவர் பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, மீன லக்கணம், கரெக்டுங்களாம்மா? 11 வருஷம் 3 மாதம் ஆகுது. பிறக்கும் போது சுக்கரன் திசையில் பிறந்தார். 2014லேருந்து 2029 வரைக்கும் சுக்கரன். என்ன கேள்விங்கம்மா? அதும்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குங்க. அது ஜாதகம் பார்க்காத பெண்ணை ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. கல்வி தோசை நிவர்த்தி ஆகணும். கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. கூத்தனூர் சரஸ்வதி கூகுளில் சர்ச் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் கிடச்சிரும். கூத்தனூர் சரஸ்வதி கலைவாணி, கல்விக்கு அதிபதி கலைவாணி சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். நன்றிம்மா, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். அம்மா வணக்கம், சொல்லுங்கள். சபரிநாத் என் பையனை கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. 23 10 1989 சார். 1989 டைமுங்க? 12:07 AM சார். 12 AM. எந்த ஊரு? 12:07ங்க. 12:07 எந்த ஊருங்க? உடுமலைப்பேட்டை சார். உடுமலைப்பேட்டை, அது கோவை மாவட்டம் பிறக்கும் போது இல்லைங்களா? ஆமாங்க சார். ஓகே. அதாவது ஒவ்வொரு ஊரில் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆயிலி நட்சத்திரம், கடகராசி, கடகலக்கணம், கரெக்டுங்களாம்மா? ஆமாங்க சார். 8ஆம் இடம் முடக்கு. இவருக்கு என்ன கேள்விங்க? இவருக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க சார் 2 monthsலயே. சரிங்க. ஹலோ, கேளுங்கம்மா, சொல்லுங்கம்மா. 4 வருஷம் ஆச்சுங்க சார். இப்போ மறுபடியும் பொண்ணே அமையலைங்க சார். அது 8ஆம் இடம் முடக்கு. டாமினேஷனான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்லபடியாக உடல் ரீதியாக மன ரீதியாக வாழ்க்கை இல்லை, கரெக்டுங்களாம்மா? பொண்ணு வந்து ரொம்ப எதுக்கு பேசு. 8ஆம் இடம் முடக்கு தோஷம் இருந்தால் புடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. ஆமாம், அதுக்கு முடக்கு தோஷ் கோயில் போயிட்டு வந்தால் அவருக்கு கல்யாணம் ஆயிரும். பரமக்குடி யமனேஸ்வரர்மா. அம்மா லக்னம் கடக லக்னமாக இருக்கிறனால, குரு உச்சமாக இருக்கிறனால அப்படி வரும். இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, அவ்வளோதான்.
அது பரவாயில்லைங்கம்மா, அது பரவாயில்ல. போன ஜென்மத்தில் எந்த குழந்தை நீங்கள் தத்தெடுத்து வளர்த்தினாலும் இல்லை குழந்தை இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாலும் அது நம்ம போன ஜென்மத்தில் அது நம்ம குழந்தை தான். ஓ சரிங்க சார் சரிங்க சார். நன்றிம்மா. தேங்க்ஸ் சார். ஆமாம், நீங்கள் ஜாதகம் பார்க்குறக்கு நீங்கள் வந்து இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்கம்மா. எதுக்காக சொன்னீங்க சார்? அதுங்க சார் என்னங்கம்மா? கோவில் ஏதோ ஒரு முன்னால ஒன்று சொன்னீங்க. அதான் பரமக்குடி யமனேஸ்வர கோயில் தான் முடக்கோயில் அவருக்கு. ஓகேங்க சார். ஓகே அந்த பரமக்குடி யமனேஸ்வர முடக்கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஜம்முன்னு இருப்பார். சரிங்க சார் சரிங்க சார். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சரி, சரிங்க. நன்றிம்மா நன்றிம்மா. ஹலோ அம்மா வணக்கம், சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா. 15/7/1978 டைமுங்கம்மா. என்ன கேள்விங்கம்மா? மூணு 6 8 சுவாதி நட்சத்திரம் துளாராசிங்களா? விசாக நட்சத்திரம். அப்போ இரவு இன்னும் கொஞ்சம் டைம் தள்ளி வரும். 2 3 5 2 7 ஒத்தப்பட தான் வருது. சித்திரபுத்தன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரபுத்தன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடச்சி அதிக சம்பளம் வாங்குவார். காஞ்சிபுரம் மாவட்டம் சித்திரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நன்றிம்மா. ஓகே. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வீடியோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுங்க. நேரடியாக ஐயா இந்த ஜாதகம் பார்க்கணும் இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ராஜ மகேஸ்வரன் 8/1/81. 8/1/81 டைமுங்க ஐயா? 10:45 PM. 10:45. 45 எந்த பிளேஸ்? என்ன இதுங்க ஐயா கேள்வி? எந்த ஊருங்க ஐயா? கோயம்புத்தூர். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்திருக்காரு. 45 வருஷம் ஆச்சு. கரெக்டாக 45 வருஷம் இன்னைக்கு அவர் 45 வருஷம். செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை நடக்குது. அவருக்கு ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு 5 கோடியருடைய திசை நடக்குது. 5ஆம் இடம். சம்பாதிக்கிற காலம் தாங்க ஐயா. கண்டிப்பாக கார்மெண்ட்ஸ் வைக்கலாம், பார்ட்னர் போட்டு வைக்கக்கூடாது கண்டிப்பாக. அதனால் வந்து என்ன அப்படின்னா குலதெய்வத்தை போய் சாமி கும்பிட்டு சாமி கட்டி ஒரு பூ கேட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கார்மெண்ட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லுதுங்க ஐயா. நன்றி. இவருக்கு முடக்கதோஸ் கோயில் என்னென்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துக்கு 4ஆம் இடம் தான் முடக்கு. 4ஆம் பாகம் முடக்கு தில்லைமேடு பாலமுருகன் கோயில். ஓகே நன்றி. அடுத்து வந்து மங்களா காஸ் அப்படின்ற ஐடியா ஒருத்தர் போட்டிருக்காரு. 2/10/85 6:32 PM சேலத்துல இருந்து 85ங்க. 82ங்க. சாரி 2/10/85 6:32 PM. ஓகே சேலம்யா. ஓகே சேலம். ஐயா அவர் வந்து அவர் கார் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறேன் ஐயா. நான் ஒரே ஆளாக செய்கிறேன். தொழில் விருத்திக்கும் தடைகள் நீங்கும் ஏதாவது கூறுங்கள் ஐயா. பரணி நட்சத்திரம் மேசராசி. பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு போட்டுக்கிறாரு. மீன லக்கணம். பரணி நட்சத்திரம் மீனராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணம் முடக்கு இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுங்க ஐயா. மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வாங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நன்றி ஐயா. சரிங்க. 9/5/2007. 5 சரிங்க ஐயா. ஓகே கேள்விங்க ஐயா. ராகு தசை மற்றும் கிரகங்கள் பரிவர்த்தனைலாம் போயிட்டு இருக்குங்க ஐயா. தற்போது முதல் ஆண்டு டாக்டர் படிக்கிறார். ராகு திசை 2024 2042 வரைக்கும் என்ன பண்ணாலும் அவருக்கு பெரிய திசை ராகு திசை தான். ராகு என்பது நிழல் கிரகம். ராகு என்பது சயின்டிஸ்ட், ஆராய்ச்சி, பிரம்மாண்டம் எல்லாமே தான். கண்டிப்பாக ஒரு டாக்டர் படிக்கலாம். அவர் படிக்க சொல்லுங்கள். அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. 18 வயசு ஆகுது. 2042ங்கும் போது அவர் டாக்டர் ஆகிற யோகம் கரெக்டாக இருக்குது.
நீங்கள் கண்டிப்பாக செய்யலான்னு சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா. சதீஷ்குமார் ஒருத்தர் போட்டிருக்காரு. நன்றிங்க. 7/12/90. 7/12. சரிங்க ஐயா. 7/12/90. 2:20 PM சென்னை. 7/12/90. 12 90 90 2:20 PM. ஏஎம்ங்க ஐயா. சரிங்க. கேள்விங்க ஐயா. சதீஷ்குமார் பேரு இலக்கிய செல்வன் ரயிலில் போட்டிருக்கீங்க. சதீஷ்குமார் ஐயா, திருமணம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு? பரிகாரங்கள் 35 வருஷம் 1 மாதம் 1 நாள் ஆச்சு, இன்னும் திருமணம் நடக்கவே இல்லை. அவர் கேதிசை 6 வருஷம் முடிஞ்சு, சுக்கிரன் திசை முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திரன் முடிஞ்சு. சந்திரன் 2023 33 வரைக்கும் இருக்கிற சந்திர திசை கல்யாணம் பண்ணி வைக்கிற திசை தான். லக்கணத்துக்கு 5 குடையவருடைய திசை. அப்போ கரெக்டாக பார்க்கும்போது அவருக்கு எந்த கோயில் போயிட்டு வந்தால் கல்யாணம் நடக்கும்? அருப்புக்கோட்டை பழைய கால சிவன். அருப்புக்கோட்டை பழைய கால சிவன் அந்த ஆலயத்துக்கு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோயிலில் சாயம்பிட்டு வந்தாச்சுனால அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். கண்டிப்பாக அதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஐயா, விக்னேஷன் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஆ 10/3/2016. இந்த பார்த்துருக்கேன். ஜிபே எல்லாம் போட்டிருக்கேன்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்க. ஜிபே எல்லாம் போடக்கூடாதுங்க. ஜிபே எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஐயாவை கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயா சொல்லக்கூடிய அந்த கன்சல்டேஷன் அமௌண்ட் போடுங்க. இந்த சூப்பர் சாட்ன்றது நீங்கள் பக்கத்தில் சாட்டில் டைப் பண்ணுறது பக்கத்தில் டாலர் சிம்பிள் இருக்கும், அது மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஜிபேலாம் தயவுசெய்து போடாதீங்க. ஜிபேல போட்டிங்கன்னா அது ஐயா கிட்ட தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணணும். ஐயா, விக்னேஷன் ஒருத்தர் போட்டிருக்காருயா. சரி. எல்லாரும் வீடியோ வந்து ஒரு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க ஐயா. ஐயா, கேள்வி வந்து விக்னேஷ் இல்லை டேட் ஆஃப் பர்த்துக்கு ஐயா. 10/3/2016. 2016. ஆமாங்க. 4:55 PM கோயம்புத்தூர்ங்க. நிறைய கோயம்புத்தூர் 4:55ங்க. ஆமாங்க. அந்த பக்கம் நல்லா போகுதுங்க. அது ஆமாங்க, ஃபுல்லா கோயம்புத்தூர். பிஎம்ஐ ஏஎம்ங்களா ஐயா? 4:55 PM கோயம்புத்தூர். சார், சூப்பர் சாட் பண்ணாங்க. தயவு செய்து சூப்பர் சாட்லேயே கேள்வி போடுங்க. தனித்தனியாக போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது சார். இப்போ அம்மா கண்ணாமனு ஒருத்தர் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி போடுங்க. அதுதான் கரெக்டான சூப்பர் சாட்டு. தயவு செய்து தனியாக சூப்பர் சாட் போட்டது கேள்வி தனியாக போடாதீங்க. கண்டிப்பாக படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் சார், புரிஞ்சுக்கோங்க. ஐயா அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஐயா. 4/3/2016. 2016. 2016ங்களா 14? 4:55 PM கோயம்புத்தூர். அது உங்களுடைய குழந்தை ஜாதகம் 2014 பிறந்தவங்க வந்து எங்களுக்கு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு மாதிரி இருக்காங்க குழந்தை. அதுக்கு என்ன பண்ணுங்க? 9 வருஷம் 9 மாதம் 28 நாள் ஆகுது. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. லக்கணத்துக்கு இந்த பொண்ணுக்கு வந்து முடக்கு தோஷம் வந்து இருக்குது. 2ஆம் பாவம் விக்னேஷ். லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் முடக்கு. அவருக்கு உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக அவருக்கு சனி திசை முடிஞ்சு புதன் திசை நடக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்து குறைபாடு, இது எல்லாமே இருக்குதுங்க. இதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அதாவது தில்லைமேடு காரை திருநகர் சத்தியவாதேஸ்வரர் கோயில். அதாவது திருக்காளிமேடு காரை திருநகர் சத்தியவாதேஸ்வரர். இந்த கோயில் அவ்வளோ சீக்கிரம் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, கரெக்டாக கிடைக்கும். சத்தியவாதேஸ்வரர். இந்த ஆலயத்துக்கு அவர் அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் 5 விளக்கு தெய்வம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோயிலில் சாயம்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை குறையும். வாழ்க்கையில் ஒரு நல்ல கர்மவினை தீர்ந்து நல்லா இருப்பீங்க. நன்றி ஐயா. 29/4/28. 78ங்களா ஐயா? 29/4/28. சரிங்க. 8:10 PM.
8:10 PM. ஐயா அவருக்கு கேள்வி வந்து கேள்விங்க ஐயா. ஐயா அவருக்கு கடன் அதிகமாக உள்ளது ஐயா. சரி. தொழில் என்ன பரிகாரம்? அதாவது திருவோண நட்சத்திரம் மகர ராசிங்களா ஐயா? திருவோண நட்சத்திரம் மகர ராசி, விருச்சிக லக்னம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, கடன் அதிகமாக இருக்குதுங்கிறாரு. 47 வருஷம் 8 மாதம் ஆச்சு, கரெக்டாக 48 வயசு ஆச்சு. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, 48 வயசு முடிய போகுது. ஒரு மண்டலம் முடிஞ்சால் கடன் அடைஞ்சிரும். அவர் ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடம் தொழிற்சாரமே முடக்கு தோஷம் இருக்குதுங்க. திருப்புணவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசலுங்கிற கோயில் விருத்திபுரீஸ்வரர். திருப்புண மாவட்டம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் விருத்திபுரீஸ்வரர். இந்த சிவனுடைய ஆலயத்தில் போய் 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோயிலை சாயம் போட்டு வாங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். நன்றி. சிந்தியா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. சிந்தியா 9996 9996 டைம் வந்து 2:05 PM. 9996 ஐயா. 96 2:05 PM சேலம். 96 2 மணி 5 PM. 2 மணி 5 PM சேலம். சேலங்களா ஐயா? கேள்விங்க ஐயா. ஐயா கேள்வி வந்து அவங்க குழந்தை பாக்கியத்தில் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்காங்க, நிறைய அபார்ஷன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி நேச்சுரலாக வரதுக்கு என்ன பரிகாரம்? அவங்களுக்கு 29 வருஷம் 3 மாதம் 29, பூச நட்சத்திர கடகராசி, கரெக்டுங்களா ஐயா? ஆமாம். லக்கணத்தில் மாந்தியும் குருவும் இருக்குது. குழந்தை அபாசனாகும், இல்லாட்டி கரு அழிஞ்சு போயிடும். கரெக்டாக குருவும் மாந்தியும் இருக்குது. அவங்களுக்கு ஜாதகத்தில் வந்து முடக்கு தோஷம் இருக்குதுங்க. அந்த முடக்கு தோஷத்தை நீக்கிட்டால் சரியாக போயிடும். திருவெள்ளியங்குடி பெருமாள் இந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், குழந்தை கிடைக்கும். இந்த ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம ஆன்லைன்லேயோ நேரடியாகவோ வாங்க. இதில் முக்கியமான விஷயம் கொஞ்சம் இருக்குது, இதை நான் உங்களுக்கு பலனா உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி ஐயா. நாமக்கல் ராசிபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருமா? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன், சொல்லுங்க ஐயா. 10/2/1972 காலை 8:45 ராசிபுரம் பிறந்தவர். 72 டைமுங்க? காலை 8:45 கரெக்ட் டைம். காலையில் 8:45 கரெக்ட் டைம். ராசிபுரம். எந்த ஊருங்க? ராசிபுரம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரம். எனக்கு செவ்வாய் தசை முடிவு போதுங்க, ஒண்ணுமே இதாகல, என்ன காரணம்னு தெரியல. அடுத்தது என்ன திசை? ஐயா உங்களுக்கு 53 வருஷம் 10 மாதம் 28 நாள் ஆகுது. பிறக்கும்போது புதன் திசை முடிஞ்சு, கேது முடிஞ்சு, சுக்கிரன் முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திரன் முடிஞ்சு, இப்போ செவ்வாய் 2019 2026 வரைக்கும். இந்த திசையில் நீங்கள் எதையுமே இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. 99% இப்போ ஊர் விட்டு நான் எங்க இருக்குன்னா கேரளாவில் கோழிக்கோட்டில் இருக்கிறேன். ஆமாம், தலைமறைவு வாழ்க்கை வாழணுங்கிறது விதி. ராகு திசையில் தாங்க இழந்ததை மீட் எடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாதகத்தை ஃபுல்லாக செக் பண்ணணும். ஆமாம், நீங்கள் இந்த லைவ் நின்னதுக்கப்புறம் உடனே கூப்பிடுங்க. இந்த ஜாதகம் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வைங்கன்னா, அதாவது நல்லாத்தூர் ஸ்வர்ணபுரீஸ்வரர், திரிபுரி சுந்தரி பாண்டிச்சேரி அருகில், கரெக்டாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லாத்தூர் சொர்ணபுரீஸ்வரர், திரிபுர சுந்தரி பாண்டிச்சேரி அருகில். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிரச்சனை குறையும். கடவுளை தான் காப்பாற்றுவார், மனிதர் வழிகாட்டுவார். நன்றி ஐயா. இல்லை கொடுக்கறது இல்லைங்க ஐயா, அந்த ஜாதகத்தில் சில விவரம் இருக்குது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க, நான் சொல்கிறேன். ஆமாம், இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து கொடுக்க முடியுங்க ஐயா. இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து கொடுக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல அப்படி ஊற விட்டு போக வேண்டியதில்லை, தலைமறைவு வேண்டாம். இதுலேயே நம்ம இழந்ததை மீட்டெடுத்து நம்ம இந்த சமுதாயத்தில் அதே இடத்துல மறுபடியும் திரும்பி வருவீங்க. அதுக்குண்டான சில வழிமுறையும் கோயிலும் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. இப்போ வந்து சார் நான் கல்யாணம் பண்ணது கேரளாவில்.
பொண்ணு ஒண்ணு இருக்குதுங்க. என் ஒய்ஃப் இறந்து 1.5 வருஷம் ஒய்ஃப் இறந்துருச்சு. குழந்தை நானே 2 பேர் மட்டும்தான் இருக்கிறேன். கேரளாவில தான் இருக்கிறப்போ. சரி ஐயா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே லைவில் சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து வழிவிட முடியாது. அதான் லைவ் எல்லாம் இன்னொரு 6 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தில் இதே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் போடுங்க, உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, நான் கிளீனாக பார்த்து சொல்கிறேன். நன்றி 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 நன்றி. ராஜராஜேஸ்வரின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. 30/12/91. 30/12/91. 30/12/91. 2:13 AM. 30/12/91ங்களா ஐயா? ஆ 2:13 ஆ சரி. எந்த ஊருங்க ஐயா? அவங்க வந்து சென்னையிலே போட்டுருங்க. ஏன்னா ஊர் பேர் போடணும்னா சென்னையில் டிஃபால்ட் போட்டுருவாங்க. பாருங்க ஐயா, கேள்வி என்னன்னா, அவங்க வந்து இப்போ வேலை போயிடுச்சாங்க. சரி, வேலை செஞ்சு இப்போ எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்? நிறைய கடன். அவங்க சித்திர நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்திருக்கிறாங்க. சரிங்க. சித்திர நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்துக்கிறாங்க. வேலை இல்லாமல் முடக்கு தோஷம் இருக்குதுங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு சுவாமி மலை முருகன், அவருக்கு ராகு முடக்கு. அவங்களுக்கு சுப்பிரமணியர் அதாவது வந்து சுவாமி மலை முருகன். அந்த கோவிலுக்கு நீங்கள் சுவாமி மலை 6 படை முருகரில் 6 படை முருகரில் சுவாமி மலை முருகர் வந்து ஒரு படை. அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை அடியோடு தீரும். கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். 2வது ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு முடக்கு தோஷம் இருக்குது. அந்த முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோயிலும் அதுக்குண்டான ஜாதகம் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போடுங்க. நன்றி ஐயா. ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன், ராமசுப்ரமணியன், ஸ்ரீராம் 3 பேருக்கு படிக்கிறவங்க. ஸ்ரீனிவாசன் 23/12/86. 6:40 AM. 23/12/1986. 86 டைமுங்க. டைம் வந்து 6:40 AM. 6:40 AM. சரிங்க ஐயா. உங்களுக்கு கேள்வி என்னன்னா, எனக்கு என்ன பாவம், என்ன விஷயம் ஜாதகத்துக்கு, என்ன கோவிலுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. அவங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்குங்களா ஐயா? கேள்வி வந்து வாழ்க்கை நிம்மதியாக போகிறது ஒரு நல்ல பரிகாரம். வாழ்க்கை நிம்மதியாக போகிறக்கு ஒரு பரிகாரம். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. அவருக்கு வாழ்க்கை நிம்மதியாக போகிறக்கு கோயில் வந்து ஜாதகத்தில் வச்சு பார்க்கும்போது கரும்பீஸ்வரர், கும்பகோணம் மாவட்டம் கரும்பீஸ்வரர், தஞ்சை அருகில். இந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும். இதிலே கீழே போயிட்டு இருக்குது பாருங்கள், அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்குமான்னு போட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும், போட்டு வாங்க. நன்றி ஐயா. ஐயா அடுத்து ராமசுப்ரமணியன் ஒருத்தர் போட்டிருக்காரு திருச்சியிலிருந்து. ராமசுப்ரமணியன் 20/6/83. 20/6/83. காலை 7 மணி. 7 மணி. திருச்சியில் பிறந்திருக்கிறாருங்களா? சரிங்க ஐயா. ஐயா கன்ஃபார்ம் ஜாப் கன்ஃபார்ம் ஆகணும் ஐயா. பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ நான் ஜாப் போடணுமா இல்லை பிஸ்னஸில் சரியாகும்? 20 அதாவது வந்து சித்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறார். சித்திர நட்சத்திரம் துலா ராசி மிதுன லக்னத்தில் பிறந்துக்கிறாரு. அவர் ஜாப்புக்கு போகட்டுமான்னு கேட்குறாரு இல்லைங்களா? சனி திசை நடக்குது. 2019லேருந்து 2038 வரைக்கும் சனி திசை தான். கண்டிப்பாக அவங்க ஜாதகத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த ஜாதகத்துக்கு மிதுன லக்னம், லக்னத்துக்கு 5ல் சனி, அதனால் மாந்தி தோஷம் இருக்கிறனால ஜாப்புக்கு கண்டிப்பாக போகலாம். அவங்களுக்கு முடக்கு தோசை கோயில் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க ஐயா. அதாவது வந்து ஜாதகத்தில் வச்சு பார்க்கும்போது முடக்கு தோசை கோயில் கரசீகரணம் பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வர கோயில். பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வர கோவில் தான் முடக்கு தோசை கோயில். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுது. கீழே போயிட்டு இருக்கிற பதிவில் நீங்கள் கேட்குறீங்க, நல்லாவே தெரியுது. அப்பாயின்மெண்ட்டு பதிவு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போடுங்க. நன்றி ஐயா. ஸ்ரீராம் போட்டிருக்காரு. இந்த ஒரு நிமிஷம் ஐயா, எடுத்துட்டேன். ஹலோ ஹலோ ஐயா. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/4/2013. டைமுங்கம்மா 2:30 PM. யார் AM BMங்களா? 2:30 PM. மதியம். எந்த ஊருங்க? திருப்பூர். என்ன கேள்விங்கம்மா? அம்மா கேள்வி என்னங்க? கேள்வி என்னங்க? லக்கணத்தில் மாந்தியம் இருக்குது, முடக்கு தோஷம் இருக்குதுங்கம்மா. அந்த அந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் அந்த ஜாதகத்தில் இருக்குது. நீங்கள் அதை ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இப்போதைக்கு முடக்கு தோஷத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இன்மையிலும் நன்மை தருவார் மதுரையில்.
மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் 5 விளக்கு தெய்வம் போட்டு சாமி கும்பிட்டு மோட்ச தீபம் வச்சுட்டு வாங்க. அவருக்கு கல்வி, ஆமாம், அவருக்கு கல்வி, படிப்பு, அறிவு, ஞானம், வித்தை தடையில்லாமல் நடக்கும். நன்றிம்மா, வணக்கம். நீங்கள் எல்லாம் இந்த பாருங்கள், ஜாதகம் வந்து நிறைய பேர் போட்டுக்கிறீங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கிறனால இங்கே போயிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஐயா நம்ம எல்லாமே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்குது. எனக்கு ஜாதகம் பார்த்து நல்ல முடியாக நீங்கள் திருப்தியாக சொல்லுவீங்களான்னு கீழே போயிட்டுருக்குறாங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேளுங்க. உடனுக்குடனே போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஜாதகத்தை 1/2 மணி நேரம் பார்த்து பலன் சொல்லி உங்களுக்கு திருப்தி கொடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் முன்பதிவு செஞ்சு வைங்க. ஜாதகம் நேரடியாகவும் பார்க்குறோம், லைவாகவும் பார்க்குறோம். இது திருப்பூர்லேயும் பார்க்குறோம், சென்னையிலையும் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம வந்து சென்னையில் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இங்கே அவங்கவுங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் எந்த ஊரில் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். இந்த லைவு வந்து ஒரு பெரிய அற்புதமான லைவு. இந்த லைவை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். நன்றி ஐயா. சூர்யா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. 21/11/2000. சரிங்க. 21/11/2000. சரிங்க. 12:30 PM திருப்பூர். 12:30 PM திருப்பூர். என்ன கேள்விங்க ஐயா? ஐயா, வெளிநாட்டுக்கு எதாவது ஒர்க் போகலாமா? ஏதாச்சும் இப்போ கோவில் இருக்காச்சு. அதாவது உத்தர நட்சத்திரம், அதாவது வெளிநாட்டுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க என்னங்க ஐயா? லக்கணத்தில் மாந்தி பாருங்கள். இந்த பெரும்பாலும் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பின்னாடி வந்து ஒரு ஜாதக அப்பாயின்மெண்ட் போட்டு வைங்க. 25 வருஷம் 1 மாதம் 17 நாள் ஆகுது. லக்கணத்தில் மாந்தி. அவருக்கு என்ன கேள்விங்கய்யா? வெளிநாடு போகலாமான்னு கேட்குறாங்க. மார்ச் மாதத்துக்கு மேலே விசா அப்ளை பண்ணுறது, பாஸ்போர்ட் எடுத்து வைக்கிறது, வெளிநாடு போகிறது எல்லாமே மார்ச் 26ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும். செய்யுங்க ஐயா. வணக்கம் ஐயா. இதுக்கு நீங்கள் வந்து அந்த கோவில் வந்து என்ன ஐயா, இதுக்கு நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டோம்ல, அதுக்குண்டான கோயில் வந்து திருப்புல்லானி பெருமாள், உத்தரகோச மங்கை அருகில் திருப்புல்லானி, ராமேஸ்வரம் பக்கத்தில் திருப்புல்லானிங்கிற ஊர் இருக்குது. அங்கே வந்து உத்தரகோச மங்கை ராமர் வழிபட்ட ஸ்தலம். போயிட்டு வாங்க. நன்றி ஐயா. சரிங்க. 2/10/93. 4:02 AM. 4:02 AM. என்ன கேள்விங்க ஐயா? கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஐயா, அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. நிறைய லாஸ் நடந்துட்டு இருக்கு. மொபைல் சர்வீஸ் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, ஜென்மச்சனி நடக்குது. இன்னும் 1.25 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகும். அவருக்கு ஜாதகம் வந்து நிறைவாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மராஜா கைலாசநாதர், யமதர்மராஜா ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மன் கைலாசநாதர், அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். நன்றி ஐயா. கணேஷ் ஒருத்தர் போட்டிருக்காருயா. அவரோட கேள்வி பார்த்தீங்கன்னா நீலகிரியிலிருந்து போட்டிருக்காருயா கணேஷ். ஃபாரின் ஜாப் கிடைக்குமா? ஃபாரின் ஜாப் கிடைக்குமா? நட்சத்திரம் சொல்லிக்கிறாருங்களா ஐயா? ஃபாரின் ஜாப்பு கிடைக்குமா? 16/3/28. அதாவது 1 2 3 4 5 6 7 8, அதாவது ஃபாரின் ஜாப்பு தானங்க ஐயா கேட்குறாங்க. 3 6 7 ஒத்தப்படை 4 6 4 10 1 7 மேசராசி, மேசுக்க 7க்கு அதிபதி ராகோட, ராகு சனியோட புதனோட கூடி உட்காந்துக்குது. ஃபாரின் ஜாப் கிடைக்குங்க ஐயா. இந்த குரு பயிற்சியில் அவர் கண்டிப்பாக ஃபாரின் போயிடுவார். அவருக்கு வெளிநாடு போகிற யோகம் இருக்குதுங்க. இந்த வெளிநாட்டுக்கு உண்டான யோகம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் விளக்கு போட்டு சாயம்பட்டு வந்தால் இவருக்கு வெளிநாட்டு பயணம் கிட்டும்னு சொல்லுது. நன்றி ஐயா. அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயம் கேட்டிருக்காங்க. வேலை நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர் நல்லபடியாக போகும். வேலை 6ஆம் பாவம் தான் வேலை, 6ஆம் பாவம் தான் உழைப்பு. திவ்யா அவங்களோட கேள்வி 10. ரொம்ப ஜோர் ஐயா. இவருக்கு வந்து என்ன கேட்டீங்க ஐயா? வேலை வேலை வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி போகணும். அது நல்லா பரிகாரம்
போட்டதெல்லாம் தாயமாக விழுகுது அவருக்கு. ஆமாம், 2026 அவருக்கு வெற்றியான ஒரு காலம், வெற்றியான காலம். இந்த காலத்தில் எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இறைவன் கொடுப்பதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிற மாதிரி தடையில்லாமல் அவங்களுடைய மனதில் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும். நன்றி ஐயா. 15/9 PM. 9:20ங்க. ஆமாங்க, 9:20 PM. டைமு PM. ஐயா கேள்வி வந்து ஐயா எப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகும்? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டு இருக்காங்க. அம்மா அவங்க பரணி நட்சத்திரம் மேசராசிங்களா ஐயா? பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு ஜென்மச்சனி 7.5 சனி போயிட்டு இருக்குதுங்க. ஆமாம், 7.5 சனி போயிட்டு இருக்கிறனால அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. லக்கணத்தில் மாந்தி வேறு இருக்குது. உடல் ரீதியாக ஆகாத செலவு, மருத்துவ செலவு, தேடி வச்ச காசு, வீண் விரை செலவு, இந்த மாதிரி காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்குதுங்க. இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை நம்ம தேடணும். அது ஜாதகத்தில் ஹெல்த்து. அதுக்கு முடக்கதோஸ் கோயில் போயிட்டு வந்தால் உடம்பு நல்லாயிருக்கும். செவலூர் பூமிநாதேஸ்வரர், புதுக்கோட்டை மாவட்டம் செவலூர் பூமிநாதேஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் போய் 5 விளக்கு தெய்வம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தால், செவலூர் பூமிநாதேஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். நன்றி ஐயா. ஆமாம், வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்க? கோமதிம்மா, சொல்லுங்க. 4/9 1990. சொல்லுங்க. 12/1 BM. அப்புறங்க சேலத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களோட கேள்விங்கம்மா? அதான் சார், திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு. எப்போ சரியாகும்? நிம்மதியே இல்லை சார், எதுவுமே இல்லை. அதான் சரி. 35 வருஷம் 4 மாதம் 4 நாள் ஆச்சு, நிம்மதியாக வாழவே இல்லை நீங்கள். லக்கணம் விருச்சிக லக்கணம், 7ல் செவ்வாய் தோஷம். ராமருக்கு 7ல் செவ்வாய் தோஷம் இருந்தது. சீதா தேவியோட 14 வருஷம் வனவேசம் போனார். அது வரைக்கும் குடும்பத்தில் வாழல. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குதுங்கம்மா. உங்கள் ஜாதகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் போட்டு வைங்க. இப்போ உங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குது, கரெக்டுங்களா? லக்கணத்தில் மாந்தி இருந்தால் ஒரு ஆதரவற்ற பிரேதம், ஒரு அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று ஒரு ஆதரவற்ற பிரேதம், ஒரு ஈமகாரியத்துக்கு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய இறந்தவர்களுக்கு ஈமகாரிய செலவுன்னு செய்யுங்க. ஆமாம், ஆதரவற்ற பிரேதம் அடக்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஈமகாரியம் செய்யுங்க. தெருநாய்க்கு கறி சோறு வைங்க. இது இல்லாமல் திருநெல்வேலி மாவட்ட கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். இது உங்கள் ஜாதகத்தில் வந்து நம்ம பார்த்து சொல்கிறோங்கம்மா. அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் 1.25 வருஷம் இருக்குதுங்க. இந்த 1.25 வருஷத்தில் உங்களுக்கு 7.5 நாடு சனி கம்ப்ளீட்டாக முடியுது கும்பத்துக்கு, இல்லையா? அது முடிஞ்சதுக்கப்புறம் தாங்கம்மா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு பாதை கிடைக்கும். ஆமாம், அது 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 அப்புறம் பார்த்துக்குங்கம்மா. அது அப்புறம் பார்த்துக்குங்க. இது ஒரு கேள்விக்கு ஒரு பதில். நீங்கள் பின்னாடி அப்பாயின்மெண்ட் போடுங்க. என்னம்மா உங்களுக்கு என்ன கோவில் மட்டும் சொல்லிடுறீங்க. 6ஆம் பாவம் முடக்கு, கும்பகோணம் வீரபத்திரர். கும்பகோணத்தில் மகாமகா குளத்துக்கு பக்கத்தில் சின்ன கோயில் அகோர வீரபத்திரர். அந்த கோயிலில் போய் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். சரிங்களாம்மா? நன்றிம்மா.